குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம இறை சாதனை மார்க்கத்துல தொடர்ச்சியா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும், இறை சாதனை மார்க்கத்தில் இந்த நாலேஜ் நான் தொடர்ச்சியாக நம்ம கிளினிக்ல செய்யறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசான்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருக்கிறதுல நம்ம இறை சாதனை மார்க்கத்துல நான் எந்த விஷயம் ஷேர் பண்ணாலும், இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிறவங்க நமக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபீட்பேக் எல்லாமே கொடுக்குறப்ப, அதை கேட்குறப்ப இன்னுமே நிறைய விஷயங்கள் சொல்லணும், இன்னும் நிறைய ஆசான்களை தேடி போகணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கு. இறை சாதனை மார்க்கத்துக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறை சாதனை மார்க்கம் அப்படின்ற ஒரு ஃபேமிலியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம உடல் எவ்வளவு பலகீனமா இருந்தாலும், உடல்ல எந்த நோய் இருந்தாலும் திரும்ப உடலை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப இதுல நம்மளுடைய உடல் அப்படின்றது எந்த நிலையில இருந்தாலும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்றது தான் இப்ப நம்ம பேச போற முழு டாபிக் உடைய ஜிஸ்ட். இந்த ஜிஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஏன் இந்த ஜிஸ்ட் சொல்றோம் அப்படின்னா, கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்தவங்க சரியாயிருக்கிறாங்க. நிறைய பேர் சரியாயிருக்காங்க. காய்ச்சல் வந்தவங்க சரியாயிருக்காங்க. அடினோமயோசிஸ் வந்தவங்க சரியாயிருக்காங்க. இப்படி எந்தெந்த வியாதி எல்லாம் சரியாகாதுன்னு சொன்னாங்களோ அந்த வியாதியை நிறைய நபர்கள் சரி பண்ணி காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். உள்ளிருந்து வந்த வியாதிகள் நம்ம அதுக்கு என்ன தேவையோ, உடல் என்ன கேக்குதோ அப்படின்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம சரியான ஆன்சர் சரியான ஆன்சர் அப்படின்னா சரியான விஷயத்தை உள்ள கொடுக்குறப்ப அது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும், பழைய நிலைமைக்கு வரும். நம்ம உடல் கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம கொடுக்காம நம்ம அதை புறக்கணிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம உயிர் சக்தியானது, நம்ம ஆன்மாவானது, சரி இந்த உடல் நம்ம விட்டுறலாம், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த உடலை விடுறது தான் அது சாவு அப்படின்றது. நம்ம சித்தர்கள் பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா, சாவை வெல்லலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை செஞ்சா சாவே வராதுன்னு போட்டிருக்கோம். அப்ப அந்த முறைகள்லாம் நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு சாவு வராது. சாவு வராது அப்படின்னா, சாவு அப்படின்றது யாருக்குமே வரக்கூடாத ஒன்று. சாவு அப்படின்னா என்னன்னா, நோய் இறக்குறது, அதுக்கு பேரு சாவு. இப்ப இயற்கையில வயசாகி இறக்குறாங்க இல்லையா, அந்த இறப்புக்கு பேரு மரணம். அதுக்கப்புறம் இப்ப ஏதோ ஒரு போர்ல இல்ல வேற யாரையாவது காப்பாத்தி உயிர் போறது, இறக்குறது மாண்டு போறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. அப்ப சித்தர்கள் சொன்னது சாவு அப்படின்றது கிடையாது. சாவு அப்படின்றதை வெல்ல முடியும். அப்ப நோய் யாரும் இறக்கக்கூடாது. நம்ம எல்லா விஷயத்தை பார்த்துட்டு இவ்வளவுதான லைஃப் அப்படின்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு போறது. அந்த நிலைமை வரைக்கும் நம்மளால உடல்ல காப்பாத்தி கொண்டு போக முடியும். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு ஆசான் சொன்னது. இப்போ நான் சொல்ல இருக்கிறேன். இப்ப இதில் என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம். பேஸ் எங்க அப்படின்னா, உடல் அப்படின்றது குடல். இந்த குடலை சரியா வச்சிருக்கிறப்பயே உடல் எல்லாமே கரெக்டா இருக்கும். உடலுடைய வியாதிக்கான காரணம் என்ன அப்படின்னா, மலச்சிக்கல், மனச்சிக்கல். மனம் பயந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், வேற எதுவுமே வேலை செய்யாது. மனம் ஃபர்ஸ்ட் சரியா வச்சிருக்கணும். நீங்க ஒருத்தர், உதாரணத்துக்கு சிம்பிளான விஷயம், பெரிய வியாதி இல்லை, வெயிட் ஜாஸ்தியா இருக்குங்க, வெயிட் கம்மியாகணும்னு வராங்க. ஆனா அவங்க ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. உடல் எடை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன், என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப அவங்களுக்கு ரத்தத்துல கார்டிசால் சுரக்கும். கார்டிசால் சுரக்கிறப்ப அப்ப அட்ரினலின், எபினெஃப்ரின் சுரக்கும். அது சுரக்கிறப்ப ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவை கூட்டி கொடுத்துரும். ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு கூடயே இருக்கிறப்ப, இன்சுலின் ஸ்பைக் இருந்துகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு வெயிட் குறையவே குறையாது. ஸோ இது எக்ஸாம்பிள். இது சுகருக்கும் பொருந்தும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஆகுது, நீங்க என்னதான் ஆவாரம் பூ, தேநீர், என்னதான் சிறுதானியம் அது இது எடுக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆனாலே சுகர் ரத்தத்துல ஏறிக்கும். கிளியரா? ஸ்ட்ரெஸ் ஆனாலே ரத்தம் ரத்த நாளங்கள் எல்லாம் என்ன செய்யும், சுருங்கும். சுருங்குச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆகும்.
ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆனா என்ன ஆகும்? அது வந்து இருதயத்தை பாதிக்கும். இதை சொல்ல வேண்டியதே கிடையாது. சரி, ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, மறதி ஏற்படும். அவங்களுக்கு ஒரு விஷயம் எங்க வச்சிருக்காங்க அப்படின்றதே தெரியாது. லேர்னிங் டிசபிலிட்டி ஏற்படும். லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்களால கத்துக்க முடியாது. கத்துக்க முடியாது அப்படின்னா, கத்துக்கிறது நம்ம டெய்லி கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டெய்லி நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம லெசனை எடுக்கிறது தான் நம்ம லைஃப். அப்ப அது வந்து யாரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ, மனம் சரியில்லையோ, அவங்களுக்கு அந்த லேர்னிங் கிடைக்காது. அந்த லேர்னிங் கிடைக்கல அப்படின்னா, அந்த வியாதி அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு வியாதி வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அது நமக்கு எதையோ ஒண்ணு சொல்லிக் குடுக்கறதுக்காக வருது. ஸோ, அத சொல்லிக் குடுக்கறதுக்காக வருது அப்படின்றது, என்னத்த லேர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த லேர்னிங் இல்லாம இருக்கிறது. அந்த லேர்னிங் சென்டரும், மெமரி சென்டரும் மூளையுடைய ஒரே பாகம் தான். யார் யாருக்கெல்லாம் மெமரி கம்மியா இருக்கோ, லேர்னிங்கும் கம்மியா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ, அதுவும் பாதிக்கும். அப்போ இந்த மனம் சரியாக இல்ல அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் நான் சொன்னேன். பயம் அப்படின்றது இன்னொன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப பதட்டம்ன்றது இருக்கு. அப்ப மனச சரியா ஒரு நிலைப்பாடோட பேலன்ஸ்டா வச்சுக்கல அப்படின்றப்ப, அப்ப அது உடல பாதிக்கும். உடல பாதிச்சது அப்படின்னா, அது மனதை பாதிச்சு உடல பாதிக்குது. உள்ள இருக்கிற உறுப்புகள் அனைத்தையுமே பாதிச்சிரும். அடுத்தது மலச்சிக்கல். இப்ப சொல்ற விஷயங்கள் எல்லாமே டீப்பான விஷயங்கள். ஆனா நான் ஃபுல்லா ஜூஸ் குடுக்குறேன். அப்ப நம்ம மனம் பாதிச்சா எப்படி உடல் பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப, யார் அதிகமா பயப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும்னா கிட்னி பாதிக்கும். யார் அதிகமா அழுகுறாங்களோ நுரையீரல் பாதிக்கும். இவங்களுக்கு ஏன் நுரையீரல் பிரச்சனை வந்துச்சு? இவங்களுக்கு ஏன் ஆனா கிட்னி பிரச்சனை வந்துச்சு? 2 ஒரே சாப்பாடு தான் எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எமோஷன்ஸ், மைண்ட். ஸோ வந்து மனம் உடல 100க்கு 100 வலிமையோட பாதிக்கும். மனத கரெக்ட்டா வச்சிருந்தா, உடல் வந்து சரியா இருக்கும். இப்ப நெறைய பேர் வருவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு எனக்கு வந்து சின்ன வயசுல இந்த பழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் இருந்தனால உடல் வந்து ரொம்ப பலகீனமாயிருச்சு. இப்ப எனக்கு கையெல்லாம் நடுங்குது. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இது வந்துருச்சு, அது வந்துருச்சு அப்டின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு இந்த வியாதி இருக்கு. அதுக்கு வந்து நான் சின்ன வயசுல ஆல்கஹால் சாப்பிட்டேன், சிகரெட் அல்லது வேற ஏதோ ஒரு பழக்கம் இருந்தது அப்டின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. அப்ப சொல்றப்ப என்ன அப்டின்னா, அவங்களுக்கு அந்த பழக்கத்தினால வந்த பாதிப்பை விட அவங்க மனசுல இது பண்ணிட்டேன், இது பண்ணனால எனக்கு உடல் பாதிச்சிருச்சுன்னு நெனச்சு நெனச்சு வந்த பலகீனம் தான் அதிகம். ஸோ, மனம் அப்படின்றது நம்ம எப்பயுமே ப்ரெசென்ட்ல வச்சிருக்கணும். 2வது பேலன்ஸ்டா வச்சிருக்கணும். என்ன ஆனாலும் ரொம்ப ஹையாவோ, ரொம்ப லோவாவோ போகாம சமநிலையில வச்சிருக்கணும். இது 1. அடுத்தது 2வது மலச்சிக்கல். மலச்சிக்கல் அப்படின்றப்ப, மலச்சிக்கல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மலச்சிக்கல் அப்படின்னா, இப்ப வந்து மோஷன் போகுது. இப்ப நம்ம காலையில ஒருத்தர் மோஷன் போறாங்க. மோஷன் போனா டாய்லெட்குள்ள போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வெளிய வருவாங்க. மலச்சிக்கல். இப்போ சாப்பிட்டோனே மோஷன் போவாங்க. இல்ல 3 நாள் ஒருக்கா தான் மோஷன் போவாங்க. இல்ல வந்து ஒரு நாளைக்கு நெறைய முறை மோஷன் போவாங்க. சரியா திருப்தியா போகாது. மோஷன் போறது அப்படின்றது, இப்ப வெறுமனே புல்லு தன்னால மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போற மாடு இருக்கு இல்லையா? அது காலையில எழுப்புன உடனே அது வால தூக்கிட்டு மோஷன் போகும். அது பார்த்தீங்க அப்புட்ன்னா, அது போய் முடிச்சதுக்கப்புறம், நம்ம தீவனம் அரைச்ச தீவனங்கள், மற்ற நம்ம சாப்பாடு, சோறு அது இது மேய்ஞ்சுட்டு சாப்பிடுறது கிடையாது. காட்டிலேயே மேயுது இல்லையா? அது மாரி விலங்கு. எந்த விலங்கு எடுத்துக்கிட்டாலும், அது மோஷன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அதுடைய ஆசன வாய் வந்து சுத்தமா இருக்கும். அதுடைய ஆசன வாயில கரை படிஞ்சிருக்காது. இப்ப நம்மளே மோஷன் போறோம். மோஷன் போறப்ப நமக்கு ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவு எடுத்துக்கிறப்ப, வெறுமனே பழ உணவெல்லாம் எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்க அப்புட்ன்னா, மோஷன் போயிட்டு அந்த மோஷன் போன அந்த கோப்பையில தண்ணி ஊத்துனீங்க அப்டின்னா, ஈஸியா அது ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். இதுவே மலச்சிக்கல் ஆகுற மாரியான உணவு எடுத்துக்கிறப்ப, பரோட்டா, மைதா உணவு அப்டின்ட்டு இல்ல 2 நாளைக்கு அப்புறம் மோஷன் போறப்பயோ, தண்ணி ஊத்துனாலும் போகாம இருக்கு இல்லையா? இல்ல தண்ணி ஊத்துனா அந்த தடத்த படிந்துட்டு போகும். தடத்த பதிந்து போகுது அப்டின்னா, அப்ப அதுக்கு பேரு மலச்சிக்கல்னு அர்த்தம். மோஷன் போறது, மலச்சிக்கல் இல்லாத ஆளு அப்டின்னா, காலையில எழுந்த உடனே
முதல்ல மோஷன் வரக்கூடிய சென்சேஷன் வரணும். எப்படி அந்த மாட்டை எழுப்புன உடனே, இந்த மாடு எழுந்த உடனே வாலை தூக்கிட்டு அது சாணம் போடுதோ, அது மாதிரி இயற்கையான நல்ல நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணோம்னா காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு மோஷன் வர சென்சேஷன் தான் வரும். போவோம், போயிட்டு உட்காந்தா அப்படியே கலண்டு வெளியே வரும். ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். மனம் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும், ரிலாக்ஸ் ஆகும். அதுவே ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுனா ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஒரு வேளை தடம் பதியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயே தடம் படியுது அப்படின்னா குடல்லையும் அதோடைய கழிவுகளை அதோடைய தடத்தை விட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த தடம் வந்து கேஸு, உபுசம் அது மாதிரி வேற வேற பிரச்சனையை உண்டாக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, ஆசன வாய்ப்பகுதி நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப அப்போ அவ்வளோ அந்த இடத்துல படிமம் இருக்காது. இப்போ இது ஒரு கான்ஸ்டிபேஷன் இல்லாத ஒரு நிலை. மலம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அன்டைஜஸ்டட் பார்ட்டிகிள்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ கருவேப்பிலை எடுக்கிறீங்க, இல்லை பருப்பு எடுக்கிறீங்க, அது மாதிரி டைஜஷன் ஆகாமல் எதுவுமே இருக்காது. ஸோ இது மாதிரி ஆன ஒரு நிலை மலச்சிக்கல் இல்லாத நிலை, மனம் ப்ரெசண்ட்ல இருக்கிற நிலை, மனம் பேலன்ஸ்டாக இருக்கிற நிலை, மனம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நிலை. இது மனதிற்கான வலிமையான நிலை. இந்த ரெண்டை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும், நமக்கு வியாதி இருக்கிறது ஜாஸ்தி ஆகாது. அப்படியே நம்ம மற்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ண பண்ண இன்னும் உடலுக்கு ஆற்றலை அதிகம் பண்ண பண்ண எந்த வியாதியாக இருந்தாலும் அப்படியே சரியாகி சரி ஆகிறது. வியாதி இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வியாதி இல்லாமல் உடலை வந்து பலப்படுத்திட்டே போகணும். இப்போ அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னா உடல் வலிமை கம்மியாயிட்டே இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இப்போ நம்மளுடைய அப்பா காலத்தில் யாராவது பயிற்சி பண்ணவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, 10 கிலோமீட்டர் நாங்கள் ஓடுவோம், ஓடிட்டு வந்து இந்த பயிற்சி பண்ணுவோம், அத்தனை பண்ணுவோம் அப்படின்ட்டு, இத்தனை வேலை செய்வோம், காலையில் எந்திரிப்போம், நைட்டு வரைக்கும் இத்தனை வேலைகள் செய்வோம், எல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க்கு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தா அதில் பாதி வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கவே மாட்டாங்க, 5 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். அப்படி அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எண்ணிக்கை குறையிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு உயிர் சக்தியை கடத்துறது, வித்து சக்தியை கடத்துறப்ப அதுலேயே ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கே வியாதி இருக்கிறது. வியாதி அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வருது. அப்போ இது என்ன அப்படின்னா ரீசன் வந்து முதல் முக்கியமான ரீசன் மலச்சிக்கல், மனச்சிக்கல். அதுக்கு அடுத்தது நம்ம உடலை மீட்டெடுக்கணும். அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுற முக்கியமான விஷயம் உடல் பயிற்சி, பாரம்பரிய பயிற்சி. பாரம்பரிய பயிற்சி ஏதோ ஒன்று செய்யணும். யோக பயிற்சியாக இருக்கட்டும், களரி பயிட்டாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், குத்துவரிசையாக இருக்கட்டும், கரலாக்கட்டையாக இருக்கட்டும், பெண்களுக்கு பரதநாட்டியமாக இருக்கட்டும், இல்லை எந்த கலையாக இருந்தாலும் சரி, அந்த கலையை உடல் பயிற்சி அதில் வரக்கூடிய பயிற்சிகள் பாடங்கள் எல்லாம் கற்றுக்கணும். அந்த கலை வந்து அடுத்தது ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமலே போயிடுச்சு. இப்போ சிலம்பம்னு எடுத்துக்கிட்டா காட்டுல ஒரே ஒரு தடி அந்த குச்சி வச்சுக்கிட்டா போதும், சிங்கம், புலி, யானை, நாய் எது வந்தாலும் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். அதுக்காக தான் அந்த கலை உருவாக்கப்பட்டது. இப்போ அது காம்படிஷன் வடிவத்தில் இருக்கு. அலங்கார சிலம்பமா நம்ம பார்வைக்கான சிலம்பமா இருக்கு. அப்போ அந்த பழைய பாடங்கள் எல்லாமே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்காம போனது. நம்ம காட்டுல போக பயப்படுறோம், பாம்புக்கு பயப்படுறது, காட்டுல விலங்குகளுக்கு பயப்படுறது, அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கலைன்னு எடுத்துக்கிட்டா அந்த கலை நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். இப்போ க களரி பயிட்டு நம்ம செய்கிறோம். களரி பயிட்டு செய்கிறப்ப அதுலேயே உணவு முறை வரும். அதில் இந்தந்த உணவு எடுக்கணும், இது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் களரியிலேயே சொல்லுவாங்க, ஒருத்தரை கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க மைண்டை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் என்னென்ன செய்யணும் அப்படின்றதை சொல்லுவாங்க. இன்னும் லைஃபுக்கு என்ன வேணுமோ, லைஃபுக்கு வேண்டிய எல்லா விஷயங்கள் அந்த ஆர்ட்டில் இருக்குது. ஸோ முதல்ல பாரம்பரிய கலை பழகணும். நல்ல பாரம்பரிய ஆசான்கள்கிட்ட போய் அந்த கலையை இருக்கிற வடிவத்தில் எனக்கு வந்து காம்படிஷன் போகிறதுக்காக வேணும் அப்படின்ட்டு இல்லாமல், எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வேணும், இது மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் அந்த கலை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு போகிறப்ப அதில் வர பாடங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம உடலையும் கொண்டு போகும், மனதையும் வலிமைப்படுத்தும். அப்போ பாரம்பரிய கலை
யோகா பண்ணாலும் சரி, வேற எந்த ஆர்ட் பண்ணாலும் சரி, அந்த ஆர்ட் வந்து அடுத்தடுத்து அடுத்து இப்போ யோகால நம்ம இப்போ ஒரு 1 நிமிஷம் மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னா, அடுத்த நாள் 1 1/2 நிமிஷம், அடுத்த நாள் 3 நிமிஷம். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறோம்னா, அடுத்த நாள் வந்து 5 1/2 கிலோமீட்டர், அடுத்த நாள் 6 கிலோமீட்டர். இப்படி உடல தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி புஷ் பண்ண 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 நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். வலிமை இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா அந்த பயிற்சி பண்றப்ப நம்ம எடுக்கிற உடல் வந்து உணவ கேட்கும். உடலே வந்து இந்த உணவு வேணும், இப்ப இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கேட்கும். அந்த உணவை நம்ம குடுக்கணும். அந்த உடல் வந்து அளவ ஜாஸ்தி பண்ணும். இன்னும் நல்லா பசிக்கும், இன்னும் தாகம் நல்லா எடுத்துக்கும். அப்ப அதெல்லாம் எடுத்துக்கிறப்ப நமக்கு உடல்ல இருக்கிற வியாதிகள் சரியாகும். உடல் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். உடல் பயிற்சி அப்படின்னப்பயே, யோகா அப்படின்னு சொன்னப்பயே, யோகா எல்லாம் என்னால செய்ய முடியாது. உடல் பயிற்சி அப்படின்றப்ப, சிலம்பம் என்னால செய்ய முடியாது, பரதநாட்டியம் என்னால செய்ய முடியாது அப்படின்றது மனதிற்கு மத்தவங்க யாரோ உங்களுக்கு சொன்ன ஒரு தடை. யார் இந்த வீடியோவை கேட்டாலும். யோகால சிம்பிள் பயிற்சி இருக்கு. எல்லாமே மைல்டு அப்படின்றது இருக்கு. பிகினரு, இன்டர்மீடியேட்டு, மாடரேட்டு, அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ கரெக்டான ஆள்கிட்ட போனீங்க அப்படின்னா, அது எந்த கலையா இருந்தாலும் சரி, அதில் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். அதில் வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சுக்கலாம். அப்போ இந்த கலை அப்படின்றது சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும். சின்ன வயசுலேருந்து இல்ல அப்படின்னாலும் எந்த வயசா இருந்தாலும் கத்துக்கலாம். சின்ன வயசுல நம்ம குடுக்குறப்ப, அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லா எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த அடிக்ஷன் இல்லாம, மனம் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு, சின்ன இழப்புக்கோ டிப்ரஷன் ஆகாம, அந்த டிப்ரஷன் உடல பாதிக்காம அப்படியே கொண்டு போயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த கலை எந்த ஏஜ்ல இருந்தாலும் பழகிக்கலாம். இந்த கலை செய்யணும் அப்படின்றது சொன்னோம். அதுக்கு அடுத்தது, அடுத்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலை. டெய்லி நம்ம என்ன உணவு எடுத்துக்கணும்? எப்படி வந்து உணவு மாற்றம் செய்யணும் அப்படின்றப்ப, முதல்ல நம்ம இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பேதி எடுத்துக்கணும். பேதி அப்படின்றது, பேதிக்கு நிறைய முறைகள் இருக்கு. ஆஹ் குடல் சுத்தி, நல்ல குடல் சுத்தி முறை செஞ்சுட்டு, பேதிக்கான மருந்து ஒரு சித்த மருத்துவர் ஆலோசனைப்படி, இல்லை அப்படின்னா முருக்கன் விதை மாத்திரை, அகத்தியர் குழம்பு, இது மாதிரி மருந்துகள் இருக்குது. அந்த சித்த மருத்துவர்கிட்ட கேட்டு குடல் சுத்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குடல் சுத்தி பண்ணிக்கோங்க. குடல் சுத்தி பண்ணிட்டு ஒரு நாள் கேப் விட்டுறணும். அந்த ஒரு நாள் நல்ல இயற்கையான உணவு அப்படின்னா சமைச்ச உணவை எடுத்துக்கலாம். நல்ல சத்தான உணவு, காய்கறி கீரையோட உணவை எடுத்துக்கணும். தேவையில்லாத உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, வடை, பொரிச்ச உணவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு நல்ல உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு, அதுக்கு அடுத்த நாள், அதாவது பேதி எடுக்கிறீங்க, அடுத்த நாள் வந்து நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். என்ன ஃபாஸ்டிங் இருக்கணும்னா, காலையில் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ எழுந்ததுலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கணும். ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்னா தண்ணி கூட குடிக்கக்கூடாது, வெறுமனே ஃபாஸ்டிங் இருக்கணும். இப்போ ட்ரை ஃபாஸ்டிங் எடுக்கிறதுல ஃபாஸ்டிங் அப்படின்றப்ப நான் இந்த முறை சொல்லிடுறேன். இப்போ ஃபாஸ்டிங் அப்படின்றப்ப அதில் யார் யார் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாம் இருக்குது. அது ஃபாஸ்டிங் பற்றி தனியாக பேசுகிறப்ப நம்ம சொல்லலாம். ஏதாவது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எந்த மருந்துகள் எடுக்கிறது இல்லை அப்படின்னா தாராளமாக ட்ரை ஃபாஸ்டிங் எடுத்துடணும். ட்ரை ஃபாஸ்டிங் முடிக்கிறோம். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம குடலை எல்லாம் சுத்தம் பண்ணுறோம். இந்த குடல் சுத்திக்கு முன்னாடி நாள் இரவு மொச்சப்பயிறு வேக வச்சது, வெறுமனே மொச்சப்பயிறு மட்டும் வேக வச்சது, அதுக்கப்புறம் தேங்காய் பால், தண்ணி சேர்க்காம தேங்காய் பாலை சாப்பிட்டு தூங்கிடணும். இது என்ன செய்யும்னா, இது குடல்ல இருக்கிற புழுக்கள், தேவையில்லாத நுண்ணுயிர்கள் எல்லாம் குடல்ல கொண்டு வந்து வச்சுக்கும். அதை மொச்சப்பயிருக்கு ஈர்த்து வச்சுக்கும். நம்ம அடுத்த நாள் காலையில் ஏஞ்சோடனே பேதி மருந்து எடுத்துக்குவோமா, ஃபுல்லாக இந்த குடல்ல இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம், புழுக்கள் எல்லாம் வெளியே வந்துடும். ஒரே கல்லில் 2 மாங்காய். அதெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதெல்லாமே பேரசைட் அப்படின்னாலே அது மூளையை கட்டுப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். குடலை மட்டும் சுத்தம் படுத்தி பாருங்க, மூளை வேற விதமா வேலை செய்யும். நம்ம மூளையை கட்டுப்படுத்துறது நம்மளுடைய பெருங்குடல் தான். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு நாள் கேப் கொடுக்குறோம். பேதி எடுத்துட்டு ஒரு நாள் கேப் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்த நாள் ட்ரை ஃபாஸ்டிங், காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 24 மணி நேரம் இருக்கும். 24 மணி நேரம் இருக்கிறப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இது ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கிறது மனதையும் வலிமைப்படுத்தும். அதே மாதிரி உடல்ல இருக்கிற தேவையில்லாத நட்டுக்கள், ஆட்டோஃபேஜி இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோஃபேஜி அப்படின்னா
உடல்ல தேவையில்லாத கழிவுகள் தன்னைத்தானே சாப்பிட்டு தன்னைத்தானே கழிவுகள் எல்லாம் நீக்கம் பண்ணிக்கும். இது கேன்சரை கூட ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் பேரு ஆட்டோஃபேஜி. அது நம்ம இப்போ இந்த 24 மணி நேரம், ஆக்சுவலாக 24 மணி நேரத்துக்கு மேலேயே செய்யணும். ஆரம்பத்தில் 24 மணி நேரம் மினிமம் செய்யணும். மினிமம் இந்த ட்ரை ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதிலிருந்து உடல் வந்து வேற விதமா நமக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கும். உடலுடைய மொழி இன்னும் தெளிவா நமக்கு புரியும். இப்ப நம்ம நம்ம கடவுள்கிட்ட ஏதோ ஒரு ஆன்சர் கேட்குறோம். ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு அது புரிஞ்சிருது. அப்போ நம்ம அந்த சிக்னலை இன்னும் பில்டப் பண்ண இயற்கைகிட்ட இருந்து என்ன மெசேஜ் வருது அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியுது. அதே மாதிரி உடல்ல இருந்து என்ன மெசேஜ் வருது, பசிக்குது, பசி பொய்யான பசியா மெய்யான பசியா, பொய்யான தாகமா மெய்யான தாகமா, யூரின் இன்னும் வரது கிளியரா தெரியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும் இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டா. குடல் சுத்தி அடுத்து 24 மணி நேரம் ட்ரை ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல பசி எடுக்கிறப்ப தான் காலை உணவை எடுத்துக்கணும். காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஏஞ்ச உடனே முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். காலையில இரவு முழுக்க நம்ம தூங்கியிருக்கோம். காலைல எந்திரிச்ச உடனே நம்ம உடலுக்கு தண்ணி தான் தேவை. தண்ணி யார் காலையில எந்திரிச்ச உடனே குடிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு உடல் கெடும். காலையில நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, என் பையனுக்கு சாப்பாடே வந்து எடுக்க மாட்டேங்குது, பையனுக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கு, பொண்ணுக்கு சளி தொந்தரவு இருக்கு, பொண்ணு மந்தமாவே இருக்கான், பையன் மந்தமாவே இருக்கிறான், குடல்ல புழு இருக்கு, மலச்சிக்கலா இருக்கு அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அம்மாக்கள் தான், அப்பாக்கள் தான். கேர் பண்றாங்க அப்படின்ற பேர்ல உடலை பத்தி யாருமே சொல்லி கொடுக்காதனால முதல்ல எடுத்த உடனே தண்ணி கொடுக்காம அவங்களுக்கு காலையில எழுப்புன உடனே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது அப்படின்ட்டு பல்ல தேய்ச்சி விட்டுட்டு நேரா சாப்பாடை ஊட்டி விட்டுறது. அப்ப சாப்பாடை கொடுக்குறப்ப அதுவும் சரியா டைஜஸ்ட் ஆகாது. அடுத்த நேரம் பசியும் இருக்காது. பசி இல்லாமலே அடுத்த நேரம் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப உடலுடைய ஷேப்பே மாறி போகும். உடலுடைய வலிமை குறையும். கண்ணாடி போட வேண்டியது இருக்கும். அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்ப காலையில ஏஞ்சோடனே ஃபர்ஸ்ட் தண்ணி தான் குடிக்கணும். முதல்ல உடல் எவ்வளோ தண்ணி கேட்குதோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி உடலுடைய தேவை பொறுத்து. அப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோம். தண்ணி வந்து எந்த தண்ணியா இருந்தாலும் மண்பானையில ஊத்தி வச்சிருங்க. மண்பானையில ஊத்தி வச்சு அதுல ஒரு காப்பர் பிளேட்டை போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சுச்சு. அந்த தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியை குடிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்து காலை நேரத்துல இந்த பாரம்பரிய பயிற்சி பண்றோம். பாரம்பரிய பயிற்சி எந்த பயிற்சி செய்றீங்களோ அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அந்த பயிற்சி செஞ்சு முடிச்சுக்கிறோம். அடுத்து காலை உணவு. நல்ல பசி எடுக்கிறப்ப காலை உணவு எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல காலையில இன்னும் சீக்கிரமா எந்திரிக்கலாம். இல்லை அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பயிற்சி அதிகம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நாள் நல்ல பசி எடுத்து உணவு எடுக்கிறப்ப அடுத்த நாள் எந்த நேரத்தில் பசிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இரவே வந்து உணவை லகுவான உணவு அல்லது இன்னும் ஹார்டாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு அப்படி கொடுத்து காலை நேரம் அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். காலையில் நல்ல பசி எடுக்கிறப்ப தான் உணவு எடுத்துக்கணும். இப்போ காலையில் உணவு எடுக்கிறோம். காலை உணவில் எல்லா சத்துக்கள் நிறைஞ்ச மாதிரியான உணவை கொடுக்கணும். இப்போ காலையில் இப்போ நோயாளிக்கு அது வேற. நான் நோயாளிக்கு பேசலாம். நோயாளிக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு மட்டும் நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டயட்டு கொடுப்போம். நான் வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஆள் இன்னும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்றப்ப நோய் இருக்கிறவங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இப்போ நான் சொல்றதுலேயே இன்னும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய வெர்ஷன் எடுத்துக்கணும். இப்போ காலை உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா காலை உணவில் முளை கட்டிய தானியம், அது கூட நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு. நட்ஸ் அப்படின்றது நல்ல கொழுப்பு உடையது. நட்ஸ் அப்படின்றது நல்லது, ஊற வச்ச நட்ஸ். அது கூட கட் ஃப்ரூட்ஸ், அந்த சீசனுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம். இப்போ இது சாப்பிட்றப்பயே இதெல்லாமே தட்டில் வச்சாலே உடல் வந்து எதையோ ஒன்றை கேட்கும். இப்போ மூளைக்கு அதிக ஆற்றல் தேவை அப்படின்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு நட்ஸ் அதிகம் கேட்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும். இல்லை ஃபைபர் அதிகம் தேவை அப்படின்னா காய் அதிகமாக கேட்கும். காய் அதிகமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் சிப்ஸு கேட்பாங்க, லேஸ் சிப்ஸு, சாக்லேட்லாம் கேட்பாங்க. ஆனால் இப்போ நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு 2 நாள் காய்கறியை சாப்பிட்லன்னா காய்கறிக்கு கிரேவிங் வரும். ஸோ அது ஏன் அப்படின்னா அந்த கிரேவிங் ஏற்படுத்துறது நம்மளுடைய குடல் தான். அப்போ அந்த குடலில்
நம்ம காய்கறிய குடுத்து குடுத்து வச்சு நல்லா வச்சிருந்தா, குடல் வந்து எத வேணுமோ இப்ப காய்கறிய செமிச்சு அதுல வாழ்ற அந்த நல்ல நுண்ணுயிர்கள், அது இல்ல அப்படின்றப்ப அதுடைய கிரேவிங் ஏற்படுத்தும். அப்ப நம்ம அந்த காய்கறிய சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அப்ப உடல் என்ன கேட்குதோ அத நம்ம ஜாஸ்தியா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இத சாப்பிட்டு இது கூட காலையில என்ன சமைக்கிறாங்களோ அத எடுத்துக்கலாம். அதுவும் வந்து பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய சிறுதானியம். பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய சிறுதானியம் அட்லீஸ்ட் 1 மாசம். இப்ப இந்த ஆடியோவ கேட்டு முடிச்சுட்டு, ஒண்ணும் இல்ல சிம்பிள். டெய்லி ரைஸ் எடுத்துக்கிறோம். அந்த ரைஸே பாரம்பரிய அரிசியா மாத்தி எடுத்துக்கிறங்க. அப்படின்னா, பாரம்பரிய அரிசி எங்க கிடைக்குது? இப்பல்லாம் எல்லா இடத்துலயுமே சந்தை போடுறாங்க. இயற்கை விவசாய சந்தை. இயற்கை விவசாயிகள் உங்க பக்கத்திலேயே இருக்காங்க. வானகம் எல்லாருமே ஒரு முறை போங்க. நெறைய நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே செய்றீங்க. அதுல வானகமும் ஒரு 3 நாள் கேம்ப் போடுவாங்க. அங்க போயிட்டு வாங்க. நம்ம நம்மாழ்வார் ஐயா அவருடைய அவரு நெறைய இயற்கை விவசாயிகள் அவரு வடிவமைச்ச ஒரு மாதிரி பண்ணை. நெறைய இயற்கை விவசாயிகள் ஸ்டார்ட் ஆன ஒரு இடம். அங்க ஒரு 3 நாள் வகுப்பு போடுறப்ப அங்க போய் இருந்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயம் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நெறைய தொடர்பு கிடைக்கும். இயற்கையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள் நமக்கு பக்கத்திலேயே இருக்கும். கிடைக்காம இருக்கும். அது கிடைச்சிரும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க சூலூர் செந்தில் குமரன் ஐயா, அவரு நெறைய வகுப்புகள் போடுவாங்க. அவருடைய பண்ணை இருக்கு. அங்க போலாம். அதுக்கப்புறம் இன்னும் நெறைய இடங்கள்ல நல்ல இயற்கை விவசாயம் சார்ந்து நெறைய இது இருக்கு. வானகம் கண்டிப்பா எது இருந்தாலும் அந்த 3 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஃபுல்லா ஜிஸ்ட் இருக்கும். 3 நாள்ல அடுத்தடுத்து வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டுருக்கும். பூச்சிய பத்தி, உணவ பத்தி, மூலிகை பத்தி, இயற்கை விவசாயத்துடைய கான்செப்ட் பத்தி இப்படி நெறைய இருக்கும். என்ஜாயபிளா இருக்கும். குழந்தைங்கள கூட்டிட்டு போலாம். ஸோ இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயத்துல செஞ்ச அரிசி ரொம்ப ரொம்ப விலை கம்மி. சந்தை நெறைய இடத்துல போடுறாங்க. சென்னையில சந்தைகள் தொடர்ந்து போடுறாங்க. மதுரையில சந்தை, காந்தி மியூசியம், போத்தீஸ் குடோனு அப்படி போடுறாங்க. சென்னையில பேபி ஸ்கூல் போட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து நெறைய இடங்கள்ல போட்டு தான் இருக்காங்க. இயற்கை விவசாய சந்தைகள். அங்க போய் பாரம்பரிய அரிசி எதையாவது வாங்கிக்கலாம். சந்தையில வாங்குறப்ப ரேட்டு குறைவா கிடைக்கும். அந்த வானகத்துல போடக்கூடிய சந்தை எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ, வெறுமனே ஒயிட் ரைஸே தான். ஒயிட் ரைஸே எதுவுமே பெருசா மாற்றம் பண்ண சொல்லல. ஒயிட் ரைஸே எடுக்குறீங்க. அதுதான் வீட்ல ஒருத்தருக்கு சம்மந்தம் அப்டின்னாலும், இன்னொருத்தருக்கு சம்மந்தம் இருக்காது. சம்மதம் இருக்காது. அப்டின்றப்ப ஒரு ஐஸ் மட்டும் அப்டியே மாத்திருங்க. நான்லாம் வந்து எதுவுமே சொல்லாம அரிசி வாங்கணும் அப்டின்னு சொன்னப்ப, பாரம்பரிய அரிசி அப்டியே மாத்திருக்கேன். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சமைச்சாலும் நல்லாருக்கும். நம் மற்ற அரிசிகள் விட நல்லாருக்கும். தூய மல்லி, கிச்சிலி சம்பா, சொர்ண மசூரி, அதுக்கப்புறம் கருடன் சம்பா இதெல்லாமே ஒயிட் ரைஸ்ல உள்ள வெரைட்டீஸ். ஒயிட் ரைஸ் ஆரம்பிக்கணும் பாரம்பரிய அரிசியா. அதுக்கப்புறம் அதிலேயே மாப்பிள சம்பா அரிசி, அதிலேயே கருப்பு கவுனி அரிசி, இப்படி ரெட் ரைஸு, பிளாக் ரைஸு மாறி மாறி எடுக்க ஆரம்பிச்சுரும். சிறுதானியத்துல சாம, வரகு, தென, குதிரவாளி இப்படி மாறி 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 ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறுதானியம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அரிசி எடுக்க ஆரம்பிச்சுட்டா, இன்னைக்கு நெறைய பேருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த சத்து குறைவு, அந்த சத்து குறைவு. உடனே நம்ம ஆளுங்க இயற்கையில இருக்கிறவங்க, எப்படி இதே உணவு தானே நம்ம பாரம்பரியமா எடுத்துட்டு இருக்கோம். இது எங்களுக்கெல்லாம் முன்னாடி முன்னோர்களுக்கு சத்து குறைபாடு வரலையே, அது இல்லையே. செக் பண்ணி பார்த்தா சத்து குறைவா இருக்கும். அப்புறம் B12 ஏத்துனா தான் நல்லா இருக்கும். கால்சியம் குறைவா இருக்கும். என்ன அப்புட்ன்னா, இந்த உணவு முறை ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லா சத்துக்கள் கிடைக்கும். எந்த சத்தும் பற்றாக்குறையே இருக்காது. சத்து பற்றாக்குறை தான் வியாதி. செலீனியம் சத்து பற்றாக்குறை தைராய்டுக்கான வியாதி. கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ். விட்டமின் டி எல்லா சத்து எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கு ரீசன். B12 பி காம்ப்ளெக்ஸ் நரம்புக்கு தேவை. ஸோ இப்படி சத்துக்கள் தான் எல்லாத்துக்குமே தேவை. அப்ப காலை உணவு இப்படி மாறி மாறி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறுதானியம் ஒரு நாள் ஒரு பாரம்பரிய அரிசி, சிறுதானியத்துல அம்பலியா எடுத்துக்கலாம். பாரம்பரிய அரிசி எப்படினாலும் எடுத்துக்கலாம். கஞ்சியா எடுத்துக்கிறது இன்னும் நல்லது. ஈஸியா டைஜெஷன் பண்ணும். நோய் இருக்கு அப்படின்னா கஞ்சியா எடுத்துக்கோங்க, அம்பலியா எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, அரிசியாவோ, இட்லி, தோசை எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது கூட காய்கறி, கீரை இருக்கணும். காய்கறி, கீரைய காலையில எடுக்கலையா? சரி மதியம் எடுத்துக்கோங்க. அதுலயும் சிம்பிள் வெர்ஷன் சொல்றேன். காய்கறி ஈஸியா சமைக்க முடியுது. கீரை ஈஸியா சமைக்க முடியல அப்படின்னா, கீரை பொடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே வீட்ல. மல்டி நியூட்ரிஷன் பவுடர் என்ன?
இருக்கிறதுல அதிக சத்துக்கள் உள்ள கீரை முருங்கை கீரை தான். நம்மகிட்ட தான் அது இருக்கு. எல்லார் வீட்லயும் முருங்கை வச்சிருந்தோம். எல்லார் வீட்ல வாழை வச்சிருந்தோம். அப்ப அது 2 இல்லாதப்ப இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆண்களுக்கு முருங்கை, பெண்களுக்கு வாழை. அப்பம் இந்த முருங்கைக்கீரை, முருங்கை டெய்லி சேர்த்துக்கோங்க. சாதத்துல கலந்து எடுத்துருங்க. அப்ப மதிய உணவு கீரை சமைக்கல அப்படின்னாலும் கீரை இப்படி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு வேளை அவ்வளோ பிஸியா இருக்கீங்க. முருங்கைக்கீரை எடுத்து பொடி பண்ண முடியல. இல்ல முருங்கீரை எடுத்து சாத பொடியா இன்னும் சுவையான வடிவத்துல மாத்தி எடுத்துக்கணும். அப்படி விருப்பம் இருக்கு. அப்படி செய்யறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா, நம்மகிட்டயே முருங்கை அன்னப்பொடி, பிரண்டை அன்னப்பொடி கிடைக்கும். நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அத வாங்கியும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இரவு உணவு. இரவு உணவு ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு. நான் சொன்ன மாரி காலையிலயும், மதியமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இரவு அவ்வளோ பசி இருக்காது. இரவு உணவு 6 மணிக்கு முன்னாடி முடிச்சிரணும். இது பயிற்சி பண்றவங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து விதிவிலக்கு. இப்ப பயிற்சி அப்படின்னா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு பயிற்சிக்கு ஏத்தாப்புல லைஃப் ஸ்டைல் மாறும். இப்ப களரின்னு எடுத்துக்கிட்டா காலையில அந்தி, சந்தி பயிற்சி பண்றோம். சாயந்தரம் இப்போ ஒரு 5 மணி பயிற்சி ஆரம்பிக்கிறது 8 மணிக்கு தான் முடியும். அது சத்திரிய பயிற்சி. இப்ப ஆர்மில இருக்காங்க, நேவில இருக்காங்க. என்ன கிடைக்குதோ தூக்கம் அப்படின்றது அவங்க லைஃப் வந்து மத்தவங்களுக்கு டெடிகேட்டட். தூக்கம் அப்படின்றது எப்ப கிடைக்குதோ தூங்கணும். சாப்பாடு அப்படின்றது எப்ப கிடைக்குதோ சாப்பிடணும். அதுக்கு உடல் தயார் பண்ணணும். அது மாதிரி தான். இந்த களரி அப்படின்றது பழகணும் அப்படின்னா, அப்ப 8 மணி முடியுது அப்படின்னா, அந்த பயிற்சிக்கே வந்து 9 மணிக்கு சாப்பிட்டாலும், 10 மணிக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்டது செமிச்சிரும். கழிவுன்றது இருக்காது. செரிக்காம விடுறது தான் கழிவு. எல்லாமே நான் தெளிவா சொல்லிடுறேன். களரி நல்ல பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு, பாரம்பரிய பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு, நீங்க 6 மணிக்கெல்லாம் முடிக்கணும். பயிற்சி பண்ணி முடிக்கவே 8 மணி ஆயிடுச்சு. சாப்பிடாம இருந்து உடலை பலகீனப்படுத்திக்க கூடாது. அதுக்காக சொல்லிட்டேன். இப்போ மற்றவங்க நார்மல் எளிமையான பயிற்சி பண்றோம் அப்படின்னா 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க. எல்லாமே பசியை பொறுத்து தான். எந்த ரூல்ஸும் கிடையாது. உடல் தான் ரூல்ஸ் எல்லாமே கொடுக்கும். முடிச்சிடணும். இப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள்லயே உடல்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதுல எல்லா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பிளஸ் கழிவுகள் உடல்ல தங்காம இருந்துரும். அதோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா உடல் எப்பயும் புத்துணர்வா இருக்கும். 2 வேளை உணவுக்கு நடுவுல எதுவும் எடுத்துக்கூடாது. இப்ப இரவு உணவு அப்படின்றப்ப பசி இல்லை அப்படின்னா வெறுமனே பாயில்டு வெஜிடபிள் சூப்பு, இல்ல பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும். இல்லை அப்படின்னா கட் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம். காலையில பழம் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேற அப்படின்னா இன்னும் பசி அதிகமா இருக்குன்னா ஏதோ ஒரு கிழங்கு வகையை அவிச்சு எடுத்துக்கலாம். இல்ல கஞ்சி எடுத்துக்கலாம். பசிய பொறுத்து இப்படி என்ன தேவையோ அத நம்ம குடுத்துறலாம். எடுத்து பாருங்க. இப்ப இந்த டயட் ஃபாலோ பண்றப்பயே சுகர் லெவல் கரெக்ட்டா தெளிவா புரிஞ்சுகிட்டு இந்த டயட் ஃபாலோ பண்றப்ப சுகர் லெவல் கண்டிப்பா குறையும். பிளட் பிரஷர் ரேஞ்சு நார்மல் ஆகும். தைராய்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுறது பார்க்கலாம். இன்னும் நெறைய விஷயங்கள் இதுல மாறும். ஸோ இத அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சா ஒரு 3 மாசம் அப்படி இல்லாம தொடர்ந்து இப்ப அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுல வந்து நீராகாரம் டெய்லி காலையில எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஆத்து நீர் பித்தம், அருவி நீர் வந்து வாதம் போக்கும். சோற்று நீர் வந்து 2யும் போக்கும். எல்லாத்துக்குமே நல்லது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கைப்பிடி அளவு சாதம். இதான் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு. கைப்பிடி அளவு சோறு, அதுல வெந்தயம் போடுங்க. தண்ணி ஊத்தி வச்சிரணும். அடுத்த நாள் காலையில இந்த நீர மட்டும் வடிகட்டி, இந்த நீர அதாவது அடுத்த நாள் காலையில கையால இந்த சோற நல்லா பெசஞ்சு, இந்த நீர மட்டும் எடுத்து, இது கூட சின்ன வெங்காயம் கடிச்சுக்கிட்டு, மிளகும் சேர்த்து மிளகு இல்லன்னா மிளகாய் வத்தல், அத விட மிளகு தான் பெஸ்ட்டு. அப்ப அத சேர்த்து சாப்பிடணும். இது சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா, இதுவே காலையில நம்ம குடுக்குறப்ப, உடலுக்கு நம்ம அமிர்தம் குடுத்த மாரி. எடுத்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி நீராகாரம் எடுத்திருப்பீங்க. கூட சின்ன வெங்காயம் எடுத்திருக்க மாட்டீங்க. கூட மிளகு எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த காம்பினேஷன்ல எடுங்க. நீராகாரம் எடுத்துக்கிறேன், எனக்கு சளி புடிச்சிருது. நீராகாரம் எடுத்துக்கிட்டா எனக்கு தொண்டையில கட்டிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்கல. இப்ப நான் சொன்ன காம்பினேஷன் சேர்ந்து எடுத்துக்கிறப்ப வாதம், பித்தம், கபம் எல்லாத்தையுமே சமன்படுத்தும். ஈக்குவலைஸ் பண்ணும். அப்ப இதை காலையில நீராகாரம் எடுத்துட்டு இதெல்லாமே எடுத்துக்கணும்.
தொடர்ச்சியாக இப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். கீரை அப்படின்றது டெய்லி எடுக்கக்கூடிய ஒன்று. கீரை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ இப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்ப 6 மாதம் ஒரு வாட்டி திரும்ப இந்த பேதி, திரும்ப ஒரு நாள் கேப்பு, திரும்ப ஒரு நாள் ட்ரை ஃபாஸ்டிங், அப்படி திரும்ப திரும்ப அடுத்தடுத்து ரீசெட் பண்ணி கொண்டு போகலாம். அப்படியே இந்த ஃபாஸ்டிங் அடுத்த வாட்டி போகிறப்ப 24 மணி நேரத்துக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அப்படி பண்ணி பண்ணி கொண்டு போகிறப்ப நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் இன்னும் உடலில் தங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாமே மாறும். முக்கியமான விஷயம், உடல்ல எந்த கழிவு கொடுத்தாலும் அந்த கழிவை வெளியேற்றிடும். இப்போ ஒரு நச்சு புகை உள்ள போகுது, வெளியேற்றிடும். தூசி கண்ணில் போகுது, எப்படி வெளியேற்றுதோ அது மாதிரி உணவுல வர கழிவு எது இருந்தாலும் வெளியேற்றும். ஆனால் நம்ம மரபணுவை மாற்றக்கூடிய உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ மரபணுவை மாற்றின உணவுகள் எடுக்கிறது தவிர்த்துருங்க. இப்போ வாழைப்பழம் இருக்குது, விதை இல்லாத வாழைப்பழம் வருது. அது இயற்கைக்கு மாறாக அவங்க இன்ஜினியர் பண்ண ப்ராடக்ட்டு. அப்போ அதை முழுசாக தவிர்த்துடணும். வேற எதை தவிர்க்கணும்? மரபணு மாற்றின எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அப்போ அதுக்கு பதிலாக பாரம்பரிய உணவை எடுத்துக்கணும். முக்கியமாக சீடு இருக்கிற உணவை எடுத்துக்கணும், விதை இருக்கிற உணவை எடுத்துக்கணும். விதை இருக்கிற உணவும், இப்போ பப்பாளி நம்ம வெட்டுறோம், விதை இல்லாத பப்பாளியாக இருக்குது, எடுக்கக்கூடாது. அது நம்ம வேணாம் வேணான்னு சொல்கிறப்ப அவங்களே அப்புறம் நாட்டு பப்பாளியாக அவங்களே பயிர் பண்ணி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. அது நம்மளை பாதிச்சிரும். இன்னொன்று, பசி தான் மெயின். பசி எடுத்துருச்சு அப்படின்னா உணவு நம்ம கொடுத்துடணும். எப்படி பசி இல்லாமல் சாப்பிட்றது முக்கியமான விஷயமா இருக்கும். நான் பழகின சர்க்கிள் வரைக்கும் இறை சாதனை மார்க்கத்திலிருந்து தான் தொடர்ந்து எனக்கு கால்ஸ் வருது, நிறைய கன்சல்டேஷன் வருது. எல்லாருமே பசிக்கும் போது தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்றது 70% பேர் சொல்லிடுறாங்க. பசிக்கும் போது தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பசிக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கறது கிடையாது. நல்ல பசிச்சாதான் நான் சாப்பிட்றேன். பசி எடுத்த உடனே சாப்பிட்றது கிடையாது அவங்க. ஒரு நேரம் பசி எடுத்து தான் சாப்பிட்றாங்க. ஆனால் பசிக்கிறப்ப ஏதோ ஒரு வேலையில் இருந்தாங்க அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கிறது, தாமதப்படுத்துறது. அப்படி தாமதப்படுத்திட்டா அடுத்து கொஞ்சம் அந்த பசி மந்து போய் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பசி எடுத்துக்கும். அப்போ உணவை எடுத்துக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாது. பசி எடுக்கிறப்ப நம்ம உணவை எடுத்துடணும். அப்போ சத்து தேவைன்னு அர்த்தம். அதை எடுத்து அந்த சத்தை நம்ம பூர்த்தி பண்ணிடணும். அப்போ நல்ல உணவாக எடுத்துக்கணும். மற்றபடி எப்பயும் குப்பை உணவுகளான ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ரீஃபைண்ட் எண்ணெயில் செய்ய உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சர்க்கரையையும் கம்மி பண்ணிட்டு பனை சார்ந்த இனிப்பை ஜாஸ்தி பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது தண்ணீர். தண்ணீர் அப்படின்றதுக்கு விதிமுறை இருக்கு. யூரின் போயிட்டு வந்த உடனே கண்டிப்பாக தண்ணி குடிச்சிடணும். ஒவ்வொரு நேரம் யூரின் போயிட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தண்ணி தான் குடிக்கணும். அதுக்கு அடுத்தது மோஷன் போறதுக்கு முன்னும் பின்னும் தண்ணி குடிக்கணும். மாலை ஆயிடுச்சு அப்படின்னாலே தண்ணி குடிக்கிற அளவை கொஞ்சமா கம்மி பண்ணிக்கணும். உணவுக்கு 1.5 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிங்க. இப்போல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்றது நம்ம வாயில நம்ம தண்ணியை வைக்கிறோம். கேட்டால் கொடுக்கணும், கேட்கலன்னா கொடுக்கக்கூடாது. ரூல்ஸில் இப்படி இருக்குது அப்படின்றது கிடையாது. அல்டிமேட் ரூல் அப்படின்றது உடலுடைய மொழி புரிஞ்சுட்டு உடல் என்ன கேட்குதோ அதை கொடுக்கறது தான். அப்போ இதுதான் கான்செப்ட்டு. நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். மற்றபடி இப்போ மருத்துவர்கிட்ட போனால் எந்த மருத்துவரும் இந்த கான்செப்ட்டு சொல்கிறது கிடையாது. ஆனால் கான்செப்ட்டு உள்வாங்கி செயல்படுத்தணும். அப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூரின் போகிறீங்க? ஒரு நாளைக்கு 2 வாட்டி, 3 வாட்டி. சரி, யூரின் எல்லோவா போகுது. சரி, 3 லிட்டர் டெய்லி குடிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சிம்பிள், ஒர்க்கு முடிஞ்சு. ஆனால் இப்போ நான் சொன்னது ஃபுல் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மருத்துவம் சார்ந்த எல்லா விஷயங்கள் உங்களுக்கு இறை சாதனை மார்க்கத்தில் வருது. வானகத்தில் என்னுடைய சஜஷன், வானகத்தில் போயிட்டு வாங்க. இன்னும் நிறைய பெட்டர்மெண்ட்டு, நிறைய தொடர்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாரம்பரிய கலை உங்கள் ஏரியாவில் யார் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களோ, பாரம்பரிய பழைய ஆசான்கள் இருக்காங்களோ அவங்கள தேடி அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். குழந்தைங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாரம்பரிய கலையில் சேர்த்து விடணும். பாரம்பரிய கலையில் சேர்த்துட்டாலே யாருடைய குழந்தையும் மைண்டு எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா சூசைடல் பண்ணுறாங்க இல்லையா?
இல்லை ஏதோ ஒரு இழப்புக்கு தவறான முடிவை எடுக்கிறது ஆகவே ஆகாது. மைண்ட் ஸ்ட்ரெங்தனாக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்ஷனில் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போலாம் சின்ன வயசுலேயே கிட்னி ஃபெயிலியர் வருது, கேன்சர் வருது. அது மாதிரி எல்லாமே இருக்காது. இன்னும் நிறைய அந்த பயிற்சிக்கு எந்த டைம் செலவு பண்ணுறோமோ அந்த டயத்துக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு பல மடங்குல கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.